கொஞ்சம் கலராக பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அது ஈவினிங் டைமில் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியும்னு சொல்கிறாங்க. எஸ்எஃப்ஓலேயே ஒரு முக்கியமான ஒரு இடம் தான். எஸ்எஃப்ஓவில் மட்டும் இல்லைங்க, இது உலகத்திலேயே வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம். என்னடா எஸ்எஃப்ஓ வந்து இன்னும் அந்த இடத்த காட்டாமல் இருக்கான்னு பார்க்குறீங்களா? லைட்டாக தெரியுது, ஒரு பாய் வந்துட்டு இருக்கு, அதுக்குள்ள நம்ம போயிடலாம். நம்ம கொஞ்சம் தூரம் கீழே போய் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து வாக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து 1 லட்சத்துக்கு மேலே வண்டிகள் வந்து இந்த பிரிட்ஜை வந்து எவ்ரிடே வந்து கிராஸ் பண்ணி போயிருக்காங்க. இது வந்து ஒரு யூனிக் கலர். இது ஏன் வந்து இந்த யூனிக் கலர்னால வந்து இங்கே பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக வந்து இந்த எஸ்எஃப்ஓவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப ஃபாக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து இப்படி குலுங்கி போகும். நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்எஃப்ஓவோட ஹையஸ்ட் வியூ பாயிண்ட்ஸில் ஒன்று. தலப்பாக்கட்டி பிரியாணி கண்டிப்பாக சாப்பிட்றோம் அப்படிங்கிறதான் வந்து எங்களுடைய பிளான்லேயே இருந்துச்சு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து மண்டே அன்றைக்கி வந்து தலப்பாக்கட்டி வந்து பிரியாணி வந்து க்ளோஸ் தான். நாங்கள் ரூட் போடும்போது தான் பார்த்தோம் தலப்பாக்கட்டி பிரியாணி வந்து க்ளோஸ்ட்டு போட்டிருந்தாங்க. இது இருந்து பார்த்திங்கன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோவை ஒரு 360 டிகிரி ஒரு பெனாரமிக் வியூவில் நம்ம பார்க்கலாம். அதாவது வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோட டவுன் டவுனு, கோல்டன் கேட் பிரிட்ஜ். இன்றைக்கி வந்து டேவை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரூமை வெக்கேட் பண்ணியாச்சு. வெக்கேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபியூ ஸ்பாட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்பாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நேராக வந்து எல்ஏ போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் ஹோட்டல்ஸில் எதுவும் புக் பண்ணல. சரி, போகிற வழியில் வந்து எவ்வளோ தூரம் போகிறோமோ அங்கே இருக்கு என்ன ஹோட்டல்ஸ் இருக்கோ அதை புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் வந்து இப்போ பிளானு. சரி, ஓகே, வாங்க நம்ம வந்து நம்மளுடைய டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா டச்சினே தர்ஷினி ஸ்டார்ட் பண்ணுவோமா. இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான டூரிஸ்ட் பிளேஸ் தான் வந்திருக்கோம். இந்த ஒரு 4 வீடு தெரியுது பாருங்க, 5 வீடு, ஓகேவா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டட் லேடிஸ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 19th செஞ்சுரியோட எண்டில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு வந்து யாரோட கட்டடக்கலைன்னு பார்த்தீங்கன்னா விக்டோரியன், எட்வர்டியன் அவங்களுடைய கட்டடக்கலையை பிரதிபலிக்கிற மாதிரி இந்த 4 வீடு மட்டும் கட்டியிருக்காங்க. இதுக்கு வந்து ஏன் பெயிண்டட் லேடிஸ்ன்னு கூப்பிட்றாங்கன்னா, இந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி இருக்கிற எல்லா இடத்துலையும் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க கலராக. ஸோ அதனால் வந்து இது வந்து யூஸ்வலாக லேடிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய முகத்துக்கு வந்து நிறைய முகச்சாயங்கள் எல்லாம் பூசுவாங்கல்ல. அதனால் வந்து இது வந்து பெயிண்டட் லேடிஸ்ன்னு அப்படின்னு கூப்பிட்றாங்க. இதுக்கு டூர்ஸ் எல்லாம் இருக்குது. நான் இப்போ தான் பார்த்தேன், ஒரு கேப் மாதிரி இருந்துச்சு. அவங்க வந்து இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் சுற்றி காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இன்னொரு பிளேஸ் இருக்குது எஸ்எஃப்ஓவில். அந்த பிளேஸ்லேருந்து நம்ம பார்த்தோம்னா இந்த வீடு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியுமா. அது எஸ்பெஷலி நம்ம ஈவினிங் டைமில் பார்த்தோம்னு வச்சுங்களேன் கலர் கலராக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த பிளேஸுக்கு வந்து ஈவினிங் தான் போய் பார்க்க முடியும். பட் நம்மளுக்கு இப்போ டைம் இல்லை. ஸோ இதெல்லாம் தான் அந்த வீடு. இன்னும் ஒரு 4 வீடும் வந்து எல்லாம் ஒரே மாதிரியே தான் இருக்கும். பட் வந்து கொஞ்சம் கலராக பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அது ஈவினிங் டைமில் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எஸ்எஃப்ஓவில் பார்த்தீங்கன்னா நிறைய கட்டடங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆர்கிடெக்சரில் தான் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்ஓலேயே ஒரு முக்கியமான ஒரு இடம் தான். எஸ்எஃப்ஓவில் மட்டும் இல்லைங்க, இது உலகத்திலேயே வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம். என்னடா எஸ்எஃப்ஓ வந்து இன்னும் அந்த இடத்த காட்டாமல் இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம நெக்ஸ்ட்டு போகிறது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முக்கியமான இடத்துக்கு தான். இப்போ கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம கொஞ்சம் நேரத்தில் வந்து கோல்டன் கேட் பிரிட்ஜ் தான் போகிறோம். நம்ம கோல்டன் கேட் பிரிட்ஜ் போயிட்டு அங்கே இருக்கிற அந்த பிரித் டேக்கிங் வியூஸு ப்ளஸ் அங்கே இருக்கிற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸு, அந்த ஃபோட்டோ ஸ்பாட்ஸு, இது எல்லாத்தையும் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது இல்லாமல் அதனுடைய கலர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ஆரஞ்சு கலரில் இருக்கும். அது ஏன் அப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையுமே வந்து நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நியூ வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கோல்டன் கேட் பிரிட்ஜ் பார்க்க போகலாம். பிரிட்ஜ் இன்னைக்காவது லைட்டாக தெரியுது, ஒரு பாய் வந்துட்டு இருக்கு, அதுக்குள்ள நம்ம போயிடலாம். நல்லா தான் இருக்கு. பெட்டரா தான் இருக்கு. அதுல போயிட்டு லைட்டா வாக் பண்ணிட்டு வருவோம். நம்ம கோல்டன் கேட் பிரிட்ஜ் வந்தாச்சு. நேற்று பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாகியா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப ஃபாகி இல்லை, பட் க்ளவுடியா தான் இருக்கு, பட் ஃபாகி இல்லை. ஸோ இப்போ வந்து பிரிட்ஜ் வந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, சூப்பரா தெரியுது, செம்மையா இருக்கு. இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கோல்டன் கேட் பிரிட்ஜோட வெல்கம் சென்டர். இங்கே வெல்கம் சென்டரில் வந்து பார்க்கிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்கும். அர்லியாக வந்தோம்னா பார்க்கிங் கிடைக்கும், பட் கொஞ்சம் லேட்டாக வந்தோம்னா பார்க்கிங் கிடைக்காது. இங்கே பார்க்கிங் பார்த்தீங்கன்னா வந்து $5 per hour. அதே மாதிரி பார்க்கிங் லிமிட்டடாக தான் இருக்குது. கொஞ்சம் அர்லியாக வந்தோம்னா நம்மளுக்கு பெட்டராக ஸ்பாட் கிடைக்கும். இல்லைன்னா நம்ம கொஞ்சம் தூரம் கீழே போய் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து வாக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த கோல்டன் கேட் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோவும், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேரின் கவுண்டியும் இருக்கும். இந்த ரெண்டையுமே வந்து ஒரு இணைக்கிற ஒரு இந்த பாலம் தான் வந்து
இந்த கோல்டன் கேட் பிரிட்ஜு. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா 1937 தான் வந்து பப்ளிக்காக வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த பிரிட்ஜோட டோட்டல் லென்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.7 கிலோமீட்டர். இதனுடைய மெயின் டவர்ஸ், அந்த டவர்ஸ் தெரியுது பார்த்தீங்கன்னா, அந்த டவரோட ஹைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 746 அடி. அதே மாதிரி வந்து இந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 4 வருஷமாக வந்து கட்டியிருக்காங்க. இந்த பிரிட்ஜு கட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த சேஃப்டி நெட்ஸ் எல்லாம் போட்டு தான் கட்டியிருக்காங்க. இந்த நெட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த டைமில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நிறைய பேர் வந்து தவறி விழுந்தாங்க. அவங்கள பாதுகாக்கிறதுக்காக தான் வந்து இந்த ஒரு நெட்டு டிசைனை பண்ணி அவங்க வந்து இந்த பிரிட்ஜை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிரிட்ஜு பார்த்திங்கன்னா வந்து பெரிய காரு அந்த மாதிரி வண்டிகள் போகிறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளும் நடந்து கூட இந்த பிரிட்ஜை வந்து கிராஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த பைசைக்கிள் இருக்கிறவங்களும் வந்து இந்த பிரிட்ஜ் வழியாக போகலாம். ஸோ இந்த பிரிட்ஜ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஓப்பனாக தான் இருக்கும். இந்த பிரிட்ஜை வந்து டெய்லியும் எவ்வளோ வண்டிகள் கிராஸ் பண்ணும் தெரியுங்களா? அதை கேட்டிங்கன்னா நீங்கள் அசந்து போயிடுவீங்க. ஆமாங்க, கிட்டத்தட்ட வந்து 1 லட்சத்துக்கு மேலே வண்டிகள் வந்து இந்த பிரிட்ஜை வந்து எவ்ரிடே வந்து கிராஸ் பண்ணி போகுது. இந்த பிரிட்ஜோட கலரை பாருங்கள். இந்த கலரை வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இது கோல்டன் கலர்னு சொல்லுவீங்களா, இல்லை வந்து ஒரு ரெட் கலர்னு சொல்லுவீங்களா, இது என்ன கலர்னு சொல்லுவீங்க? ஆக்சுவலாக இந்த பிரிட்ஜோட கலர் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நேஷ்னல் ஆரஞ்சு அப்படிங்கிற ஒரு கலர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு யூனிக் கலர். இது ஏன் வந்து இந்த யூனிக் கலர்னால வந்து இங்கே பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக வந்து இந்த எஸ்எஃப்ஓவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப ஃபாக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கலரில் பெயிண்ட் பண்ணியிருந்தால் தான் வந்து நம்ம ஃபாகில் கூட வந்து இந்த பிரிட்ஜை வந்து என்ன பண்ண முடியும், கிளியராக பார்க்க முடியும். இது வந்து நம்ம கார் டிரைவ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த பிரிட்ஜ் வழியாக வந்து நிறையா கப்பல்கள் எல்லாம் வந்து கிராஸ் பண்ணி போகும். அந்த கப்பல்களுக்கும் வந்து இங்கே இருக்க பிரிட்ஜ் இருக்கணும் அப்படின்னு தெரியறதுக்காக தான் வந்து இந்த ஒரு யூனிக் கலரை வந்து இவங்க டிசைன் பண்ணி இங்கே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஹாய் சொல்லுங்க. திரும்ப இப்படி ஃபைனலா கேக் வந்தாச்சு. என்ன தெரிகிறது? ஒன்றும் தெரியவில்லை. இதுக்கு ஏன் கோல்டன் கேட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்ஜில் வந்து ஏதாவது ஒரு கோல்டோ இல்லை இந்த கலர்னாலேயோ இந்த பேர் வந்தது கிடையாதுங்க. இதுக்கு ஏன் இந்த பேர் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஃப்ஓக்கும் பசிபிக் ஓஷனுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு நேரோ வாட்டர் பேசேஜ் இருக்குது. அந்த வாட்டர் பேசேஜுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கோல்டன் கேட் ஸ்ட்ரைட்டுன்னு வந்து முன்னாடி பேர் வச்சுருந்தாங்க. இப்போ இந்த பிரிட்ஜு கட்டினதுக்கு அப்புறம் வந்து அதை நினைவாக வந்து இது கோல்டன் கேட் பிரிட்ஜ் அப்படிங்கிறது வந்து வச்சுருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் வந்து ஒரு 2.5 கிலோமீட்டருக்கு லென்த்தாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஃபுல் ஸ்ட்ரெச்சும் வந்து கவர் பண்ணலை. கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து போயிட்டு அங்கேருந்து அந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே திரும்பி வந்துட்டோம். இந்த பிரிட்ஜோட மாடல் இங்கே வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ஒரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். ஓகே, அதனால தான் வந்து இப்படி குலுங்கி போகும். பிரிட்ஜ் வந்து ஆக்சுவலாக வந்து டோல் பிரிட்ஜ். ஸோ நம்ம வந்து உள்ளே வந்தாலும் சரி வெளியே போனாலும் சரி நம்ம டோல் பே பண்ணோம். ஆக்சுவலாக அங்கே டோல் இருக்கு பாருங்க, அது வந்து டோல் பே பண்ணி போகணும். நம்ம நைட் வந்தோம்ல, அது டோல் பே பண்ணி தான் வந்திருப்போம்ல. ஆமாம், அதுக்கு வந்து டோல் பே பண்ணி. இங்கே வந்து இந்த பிரிட்ஜ் கட்டாதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக போட்டிருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னென்ன நடந்துச்சு, எந்த காலகட்டத்தில் எப்படியெல்லாம் பில்ட் பண்ணாங்க, யாரெல்லாம் பில்ட் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த பிரிட்ஜு பார்த்திங்கன்னா வந்து பல ஃபாகு, விண்டு, பல சன்லைட்ஸு, இது எல்லாத்தையும் தாண்டி வந்து ரொம்ப ஸ்டாண்டிங்காக வந்து ஸ்ட்ராங்காக பல டீகேட்ஸாக பார்த்திங்கன்னா பல எர்த்குக்கே வந்திருக்கு, பல டைம் மாறி இருக்குது. இது எல்லாத்தையுமே தாண்டியும் வந்து இது ஒரு சான் பிரான்சிஸ்கோட ஐடென்டிட்டியாக வந்து இந்த பிரிட்ஜ் இன்னும் நிற்கிது. ஸோ கோல்டன் கேட் பிரிட்ஜ் வந்து ஒரு பிரிட்ஜ் மட்டும் இல்லைங்க, அது வந்து ஒரு ஐகான், ஒரு எமோஷன். எஸ்எஃப்ஓட பிக்கெஸ்ட் லேண்ட்மார்க் மட்டும் இல்லை, இது அமெரிக்காவோட ஒரு இன்ஜினியரிங் மார்வல்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்ததான் நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்எஃப்ஓவோட ஹையஸ்ட் வியூ பாயிண்ட்ஸில் ஒன்று ட்வின் பீக்ஸு. இது பார்த்தீங்கன்னா கோல்டன் கேட் பிரிட்ஜ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மைல் டிஸ்டன்ஸில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் ட்ரைவு. இதுக்கு ஏன் ட்வின் பீக்ஸ் பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற 2 அட்ஜசன்ட் ஹில்ஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பீக்ஸ் ஹில் இருக்கும். இந்த ஹில்லோட ஹைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 925 ஃபீட்டு. இது சான் பிரான்சிஸ்கோலேயே இருக்கிற ஒன் ஆஃப் தி நேச்சுரல் ஹையஸ்ட் பாயிண்ட் இது தான். இந்த ட்வின் பீக்ஸில் இருந்து பார்த்தீங்கன்னா சான் பிரான்சிஸ்கோவை ஒரு 360 டிகிரி ஒரு பெனாரமிக் வியூவில் நம்ம பார்க்கலாம். அதாவது வந்து சான் பிரான்சிஸ்கோட டவுன் டவுனு, கோல்டன் கேட் பிரிட்ஜு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பே பிரிட்ஜு, அப்புறம் சான் பிரான்சிஸ்கோட அந்த பே,
ஜென்ரலாக வந்து நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெதர் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒரு 360 டிகிரியாக நம்ம இங்கே என்ன பண்ண முடியுதுன்னா பார்க்க முடியுது. எஸ்எஃப்ஓவில் வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து கோல்டன் கேட்டு, அதே மாதிரி இன்னொரு ஃபேமஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாகு. இங்கே எப்போவுமே வந்து பனிமூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் நம்ம ட்வின் பீக்ஸ் வந்தோம்னா நம்ம அந்த ஃபாகுக்கு மேலே இருந்து பார்ப்போம். ஸோ அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து டே டைமில் வந்து நம்ம அந்த சிட்டி வியூ வந்து நம்ம கிளியராக பார்க்க முடியும். அதே மாதிரி நைட் டைமில் போய் பார்த்திங்கன்னா வந்து அந்த சிட்டி வியூலேயே வந்து ஃபுல்லி லைட்ஸாக இருக்கும். அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்ம டூரிஸ்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்கிற அந்த லோக்கல் மக்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கூட வந்து இந்த சன்செட்டு சன்ரைஸுக்காக வந்து இந்த ட்வின் பீக்ஸ் வந்து அடிக்கடி வருவாங்க. இந்த இடத்துல எப்பவுமே வந்து விண்டு வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக தான் அங்கே இருக்கும். ஏன்னா நம்ம நின்னோம்னா நம்மளை தூக்கிட்டு போகிற அளவுக்கு வந்து நம்மளுக்கு விண்டு இருக்குது. அதே மாதிரி டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா வந்து நம்ம டவுன் டவுன்லேயோ இல்லை சிட்டிக்குள்ளேயோ இருக்கிறத விட இங்கே வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மியாக தான் இருக்கும். கண்டிப்பாக இங்கே வந்து விண்டர் ஜாக்கெட்டோட தான் நம்ம வரணும். விண்டர் ஜாக்கெட் இல்லைன்னா இங்கே கொஞ்ச நேரம் கூட நம்மளால நிற்க முடியாது. ட்வின் பீக்ஸ் வந்து ஒரு சைட் சீயிங் மட்டும் இல்லைங்க, இது வந்து எஸ்எஃப்ஓவோட நீங்கள் ஒரு ஹோலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஒரு 360 டிகிரியில் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் வந்து ட்வின் பீக்ஸ் வந்து பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் எஸ்எஃப்ஓ போயிருந்தீங்கன்னா என்னென்ன பிளேசஸ் எல்லாம் போனீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நிறைய இருக்குப்பா. ஜாலிபி, பாண்டா எக்ஸ்பிரஸ், டோக்கியோ கிரில், ஒரு நேரமாவது ரைஸ் சாப்பிடும், நானன் கறி, கிரேட் ஸ்டீக், போகோ கடை. வர இடத்துல எல்லாம் போபோ கடையே பார்த்துட்டு இருங்க. சரி, ரொம்ப பசிச்சுது. லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, 2:30. ஸோ அதனால வந்து சாப்பிடலான்னு வந்தோம். இங்க பக்கத்துல ஒரு மால் இருந்துச்சு. சரி, அந்த மால்ல வந்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கலான்னு வந்திருக்கோம். ஸோ நிறைய கடை இருக்கு. சரி, இங்க நானன் கறி இருக்கிறதுனால நானன் கறியில வந்து ஏதாவது வாங்கலாமான்னு பாக்குறோம். இன்னைக்கு நான் கிளம்பும் போதே வந்து லஞ்ச் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, திண்டுக்கல் தலப்பாக்கட்டி போய் தலப்பாக்கட்டி பிரியாணி கண்டிப்பாக சாப்பிட்றோம் அப்படிங்கிறதான் வந்து எங்களுடைய பிளான்லேயே இருந்துச்சு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து மண்டே அன்றைக்கி வந்து தலப்பாக்கட்டி வந்து பிரியாணி வந்து க்ளோஸ் தான். நாங்கள் ரூட் போடும்போது தான் பார்த்தோம் தலப்பாக்கட்டி பிரியாணி வந்து க்ளோஸ்ட்டு போட்டிருந்தாங்க. சரி, அதனால தான் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு மாலுக்கு வந்து இங்கே நானன் கறி இருக்குது, சரி நானன் கறியாவது சாப்பிட்லாம் அப்படின்னு இங்கே வந்திருக்கோம். நம்ம லஞ்சு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஜேர்னி வந்து நம்ம கன்டினியூ பண்ண போகிறோம். ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கலிஃபோர்னியாவில் இருக்கிற இன்னும் முக்கியமான இடங்களெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கலிஃபோர்னியாவில் இருக்கிற அடுத்தடுத்த பிளேசஸை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.